இன்றைக்கான ஓட்டிங் அலைன்ஸ் பார்த்தலாம் முத்துக்குமரனோட ஜோலி வந்து முடிஞ்சு அப்படின்னு தான் சொல்லணும். முத்துக்குமரனோட ஜோலி வந்து சுத்தமாக முடிச்சு விட்டான் ராணவ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ முத்துக்குமரன் செம்புகள்லாம் ராணாவுக்கு வந்து செம்பு தூக்கிட்டு இருக்காங்க. ராணவ வந்து அப்படி ரிப்ளை கொடுத்துட்டா இப்படி ரிப்ளை கொடுத்துட்டா பார்த்தீங்களா வச்சிங்களா அப்படின்னு சொல்லி இந்த முத்துக்குமரன் செம்புகள்லாம் வந்து ராணவ செம்புகளாக வந்து மாறிவிட்டாங்க. அதனால முத்துக்குமரன் ஜோலி முடிஞ்சு முத்துக்குமரன் நாமினேஷனில் வந்தானா அவ்வளோதான் காலி போல் இருக்குது. ராணவ கீழே சௌந்தர்யா கீழே தான் இருப்பான் போல் இருக்குது. டே முத்துக்குமரன் ஏடா 30 நாள் நீ பண்ண வேலையை ஒரே நாளில் ராணவ பண்ணிட்டான் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா முத்துக்குமரன் வந்து எந்த இதுவுமே பண்ணல. இந்த வாரம் முத்துக்குமரன் என்ன பண்ணா ஒன்றும் பண்ணல, வேஸ்ட்டு. நேற்றுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு டாஸ்க் வந்து போயிட்டுருக்குது. பரப்புறன்னு ப்ராங்காக இருந்தாலுமே அப்படியே போயிட்டுருக்குது. முத்துக்குமரன் என்ன பண்ணா ஓரமாக உட்காந்து குச்சி மிட்டாய் சாப்பிட்டுக்குது தான் அப்படி சொல்லி தான் வந்து எல்லாமே சொல்கிறாங்க. இந்த ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ராணா வந்து 2000க்கு வந்துட்டாங்க. ஜெஃப்ரி வந்து கீழே போய் தீபக் கீழே போய் அப்படியே எல்லாம் கீழே போயிட்டாங்க. ராணா வந்து டக்குன்னு மேலே வந்துட்டான். காரணம் என்ன? இந்த முத்து செம்புகளாக இருந்தவங்க முத்து நீ எல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டேற மிச்சர் சாப்பிட்றான்னு சொல்லி மிச்சரை கையில் கொடுத்து முத்து ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க. இப்போ ஓட்டிங் அலைன்ஸ் பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்யா அவர்கள் தான் வந்து 21.61% ஓட்டுகள் 65,626 ஓட்டு மாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ராணா வந்து 13.29 ஓட்டுகள் 40,339. இந்த ஓட்டுகள் பூரா முத்துக்குமரன் ஓட்டு தான். முத்துக்குமரன் ஜோலி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து 13.18% 40,000 ஓட்டு. தீபக் வந்து 10.92% 33,000 ஓட்டு. அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து 9.54% ஓட்டுகள் 28,964. அது கீழே வந்து ரஞ்சித் இருக்கார் 7.53 ஓட்டுகள் 22,870. அது கீழே யார் யார் எப்படி எல்லாம் உங்களுக்கு தெரியும். ராயா வந்து பார்த்தீங்கன்னா ரியா தான் வந்து வெளியேற போகிறாங்க. மொத்தத்தில் சவுந்து தான் வந்து டாப்பில் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. இப்போ 2ஆவதுக்கு வந்து கடுமையான போட்டி இருக்குது. 2ஆவதுக்கு வந்து முத்துக்குமரன் வருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா முத்துக்குமரன் ஜோலியை ராணா வந்து முடிச்சு விட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.